எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. என் மச்சின சூரிய பிரகாசனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா? சொல்லுங்க. என் மச்சின சூரிய பிரகாச விட நான் பெரிய ஆளாய் காட்டுறதா இருந்தா உழைச்சு முன்னேறணும். ஆனா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு தரல. இல்லைன்னா கள்ள நோட்டு அடிக்கணும். கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் தரல. ரெண்டையுமே விட்டுவிட்டு என் குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளை கடத்தி அதுல பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு புனிதமான முடிவு எடுத்துட்டேன் நானு. நல்ல முடிவு குரு. பேசாம அக்கா கடத்திட வேண்டியதான். அக்கான்னு என் பொண்டாட்டி தானே எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கேன். என்னமோ தெரியல குரு, அவங்கதான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி ஓங்கனுக்குள்ள இருக்காளா? டேய், இவனை சாயங்காலம் வீட்டு கூட்டி போய் அவளை விட்டு என் கண்ணு ரெண்டே புடிங்க போடும்டா. கரெக்ட். வேற ஏதாச்சும் ஐடியா கூடானா என் பொண்டாட்டிய குறி வைக்கிறா நீ. குரு, உங்க வீட்டு வேலைக்காரியை கடத்தி ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம ஆக்கிறேன். அதுக்கு தானே படம் பண்ற நீ. படம் பண்ற நீ. எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும். இல்ல வேலைக்காரியை கடத்தி கொண்டு 3 மாசம் வச்சிருக்கணும். நாரப்பலாம். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்ததா பேசுறீங்க? குரு, உங்க மச்சன பிசினஸ் வெளியே அலையறாரு. அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நீங்க தான். பேசாம உங்களை கடத்தி அவர்கிட்ட போய் பணம் கேட்டா 10 பைசா தர மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுத்தியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. டேய், ஒய்யால நீ என் கையாலாண்டா மறவ போற. அவனை விடுங்க குரு. பேசாம குழந்தைய 3 பேரை கடத்திட்டா. என்னடா ஏன் பிள்ளைய கடத்த சொல்ற? கடத்தி நம்ம கூட தானே வச்சுக்க போறோம். குரு, நீங்க எப்பயுமே வீட்டுல குழந்தைங்களோட இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க வெளியே வந்து உங்க கூட இருக்கட்டுமே. நீங்களா? ஆஹா குரு, உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கு குரு. அதுவும் குறிப்பா இந்த வேஷம் சும்மா குப்புன்னு தூக்குது. இது வரைக்கும் காப்பாத்துறதுக்கு தான் ஸ்பைடர்மேன் வந்திருக்கான். முதல் தடவை கடத்துறதுக்காக வந்த ஸ்பைடர்மேன் நீங்க மட்டும்தான். கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. டேய், இது ரொம்ப முக்கியமாடா அது. என் பிள்ளைல கடத்தி ரொம்ப நேரம் ஆச்சுடா. அனாவசியமா பேசாம என் மச்சனுக்கு போன போட்டு ஒரு பிள்ளைக்கு 3 கோடி ரூபாய் மணி கணக்கு போட்டு பணத்தை கழுங்கடா. எங்க 2 படிக்க பாக்குறேன். கீழே விழுந்து தொலைஞ்சனா என்னடா ஆகுது? காப்பாத்த ஸ்பைடர்மேன் நீங்க இருக்கீங்களே. ஆமா, ஸ்பைடர்மேன். இந்த Dress போட்டதுல இருந்து அவிஞ்சு உள்ள இருந்து புகையா வந்துக்கிட்டு ஸ்பைடர்மேன். உட்கார்றா மச்சான், உட்கார். குரு, என்னடா? நான் போட்ட பிளான்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னாச்சு? சின்ன தவறு நடந்து போச்சு. கொஞ்சம் எல்லாம் அந்த பக்கமா போய் விளையாடுங்க. போங்க. என்ன தவறு நடந்து போச்சு? உங்க மச்சானுக்கு போன் போட்டு நீங்க தான் திகில் பாண்டியோட மச்சானான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா, என் போன் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஆமா, நீ எந்த போன்ல போட்ட? இந்த போன் தான் குரு. அட பாவி, இது அவனோட போன்லடா. உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க தானே வச்சிருக்க சொன்னீங்க. ஐயோ, அவங்க ஆட்டைய போட்ட போன மறந்தாப்புல நானே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஐயோ, போன் வருதுடா. யாரும் பாடுறா? குரு, அவர்கிட்ட தான் போன் வருது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணவா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணா கிளிப்பாண்டாவே. கிளிக்கட்டும், எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். டேய், என்ஜாய் பண்றதுக்கு என்ன சூரியன் எப்பமா? அட கேப்பங்க குரு, சும்மா இருங்க நீங்க. இத பக்கத்துல நிக்கிறார், பேசுங்க. ஹலோ மச்சான், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். பிள்ளைங்களை எல்லாம் கூட்டி போய் ஸ்பைடர்மேன் Dress போட்டு மலை மேல சுத்தி காட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, பிள்ளை லைட்டா ஆசைப்படுச்சு மாப்ள, அதான் கூட்டி வந்தேன். இதே மாதிரி விதவிதமா கோமாளி வேஷம் போட்டு ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்களை பிக்னிக் கூட்டி போங்க. என்ன அட பாவிகளா, கடத்தலாம்னு வேஷம் போட்டவன ஒரு டூரிஸ்ட் கேடு ரேஞ்சுக்கு. பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீ யாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி. நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பையன். வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. வண்டியை நிறுத்தியா? நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார், விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். சார், என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார், பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற? 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டல. இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் சார், 18 வருஷம்.
இந்த உலகமே அழிச்சாலும் சரி, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் படிப்பேன். என் தாய் தப்பனை படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. வாடா வா, எடியா வண்டியா. பாத்ரா, பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச். என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே, அசையாமல் அங்கே நில். அருகில் வருகிறேன். ஆஹா, கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதய பந்து? டீச்சர், டீச்சர், என் பந்து. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். டீச்சர் கிட்ட என்னடா பேச்சு? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா, பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா இங்க வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா, நோட்டேறா. தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி? ஒழுங்கா நில்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா, நீங்களா ஒரு பொம்பளைங்களா? ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா, ஏமனால என் வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டி பிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார். நான் 2ல 1 பாத்து வரேன். போங்க. 2ல 1 பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவர் அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் 2 யார் 1? அவன் 2, நான் 1. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாரு? அவர் யாரு நினைச்சா? சார், நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குடி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடையில என்ன சந்தை கடைக்கு போலாம் வா. அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் சார். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? இப்படி இல்ல, வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே.
அறிவு இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறேன். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிடும் போல இருக்குது. ஆமா அரிசி சார், அரிசி ஐயா இருக்கு அரிசி சார், சத்தியம் அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்கா பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார் அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? இதெல்லாம் விவரமா இருக்கா? இல்ல சார். அம்மா என்னாச்சு மாமா? என்ன நடந்துச்சு? முதுகு கிழிஞ்சிருச்சு. யாருக்கு? வேணாம் விட்டு. வேற ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ஆமா, இப்ப இன்னொரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனையா? எல்லாம் ஒரு மாசம் ஆகும் சொல்லுங்க. ஓட்ட போடல அந்த புண்ணு ஆறதுக்கு ஒரு மாசமாச்சு ஆகும். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. மாமா, நாங்க பிரச்சனைன்னு சொன்னது வெளியில இல்ல, வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ளயா? அட பாவில அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்கே விட்டானுங்களா? ஆமா மாமா இல்லைன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? ஐயோ மாமா, அப்பா அக்காக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காரு. ஆமா மாப்பிள்ளை பாக்குறானுங்களா? விவரம் வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா? ஐயோ சும்மா டயலாக் பேசாதீங்க மாமா. இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஐடியா கொடுங்க. ஐடியா? என்ன ஐடியா சொல்லுங்க மாமா. அங்கேயே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் வேற இடம் கிடைக்கலையா? மத்த நாள்லாம் தொடவே மாட்டீங்க, இன்னைக்கு மட்டும் அங்கேயே. அம்மா மாமா, நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அப்பதான் எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படின்னா ஒண்ணு செய்ய, உன்னை பொண்ணு பார்க்க வர்ற அம்புட்டு வேலைக்கு காப்பில எலி பாசனத்தை கலந்து கொடு. அம்புட்டு வேலை சாகட்டும். எல்லாரும் செத்துட்டா நாங்க ஜெயிலுக்கு போடுவோமே. போயிட்டு போங்க. யாரு கலந்து கொடுத்தாங்கன்னா ஓத்தாப்பன்னு சொல்லி 2 பேரும் அப்ரூவ் ஆயிருங்க. நானும் இவள அம்மா அப்பா ஆயிடுறேன். அதெல்லாம் ஓல்ட் ஐடியா மாமா. ஏதாவது புதுசா யோசிங்க. புதுசா? இத ஆணில மாட்டிரு. இத இன்னையில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. வெடிகுண்டு. நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டவனா? ஆமாங்க. நீங்க யாருக்கு அப்பாங்களா? மாமே. ஆமாங்க. பொண்ணுக்கு அப்பானா எனக்கு மாமா தானுங்க. நான் அந்த மாமே இல்ல, முறை. ஒரு குடும்பம்னு இருந்தா 4 முறை வாசல் இருக்காருங்க செய்ய. நீங்க எத்தனாவது முறை? நான் அந்த முறை இல்ல, சொந்த முறை. இதே மடியில மகேஸ்வரியா உட்கார வச்சு காது குத்தி கடுக்காம போட்டவே நானு. ஓ ஆசாரிங்களா? என்னடா இது? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காத. எறாத. என்ன இது? ஹை ஆப்பிள். மாங்காயா? சரி மாங்கா. கரெக்ட். இது என்ன?
ஆடா சக்கரைங்க. சாம்பல்னு சொல்லி தொலைங்க. சரி சாம்பல்யா. இங்க பார், நீ பார்க்க வந்தே அந்த பொண்ணு விரும்பி விடாம திங்கிறது ரெண்டையும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுகாம இருக்கிறான்னு அர்த்தம். அது வெய்ய காலமா இருக்கறனால கொஞ்சம் தண்ணி பஞ்சமா இருக்குங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுக்குறேன். அதுல குடும்பத்தோட குளிச்சு கும்மி அடிக்கிட்டு. நீ அவளை குளிப்பாட்டுறது இருக்கட்டும், ஏற்கனவே அவளை ஒருத்தன் குளிப்பாட்டி கர்ப்பமாக்கி வச்சிருக்கான். 3 மாச கர்ப்பம். இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப ஐயோ 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 அம்மா அம்மா என்ன விட ஓவரா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாங்க தேடிக்கிட்டு. ஆமாங்க. நான் எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க, ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. இடுப்ப பாக்குறான், ஐயோ இடுப்ப பாக்குறான், இடுப்பு மேல அடுப்பு மூட்டி சமைக்க பாக்குறான், மடிப்பு வளைவுல மெதுவா பைக்கு ஓட்டுறான், ஸ்பீடு பிரேக்ல கீரை போட்டு எகிரி குதிக்கிறான், சைக்கிள் கேப்ல புகுந்து பிளைட் ஓட்டுறான், சைவ வீட்டில் செம்மறியாட்டு கறிய கேக்குறான், கடலை போடுறான், மச்சினிய கணக்கு பண்ணுறான், ஒத்த வண்டியில் ரெட்ட மாட்ட பூட்ட பாக்குறான், அவ தங்கச்சி அம்மாவத்தான் பார்த்து இவன் உம்மை மாங்குறான், அம்மாவத்தான் பார்த்து இவன் உம்மை மாங்குறான், ஒத்த வண்டியில் ரெட்ட மாட்ட பூட்ட பாக்குறான், இவ பூட்ட பாக்குறான். என்னடா பிடிச்சிருக்கா? போங்கம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. என் புள்ளைக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். ஓ நீயா? நான் கூட என் மாமியா காரியத்தை பாவாடை தாவணி கட்டிட்டு வந்துருச்சுன்னு நினைச்சேன். எங்க அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அவளுக்கு ஓட்டப்பந்தயத்தை சாதிக்கணும்னு வெறி இருக்கு. அவளை கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீங்க மனசு வச்சீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அப்படியா? இது எனக்கு முதல்லயே தெரியாம போச்சு. என்ன, ஒரு பொண்ணோட லட்சியத்தை கெடுத்த பாவம் எனக்கு வேண்டாம். நான் உங்க அக்கா வேண்டான்னு சொல்லிடுறேன். அதுக்கு பதிலா நீ என்ன கட்டிக்கிறியா? என்ன கண்ணு யோசிக்கிற? இப்போ கோல்கேட் பேஸ்ட் வாங்குறதுக்காக கடைக்கு போறோம்னு வச்சுக்க, பேஸ்ட் தேர்ந்து போச்சு, வெறுங்கை வீசிட்டு வந்துடுறோமா? க்ளோஸ் அப் வாங்குறதுல எப்படி பல்ல விளக்கி ஆகணும்ல? இல்ல, எனக்கு கூட அக்கா மாதிரி நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்கு. நான் நல்லா பாடுவேன், நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஹை ஜம்ப்ல பெரிய ஆளா வரணும்னு ஆசை இருக்குதாமா? ஏண்டி, உங்க குடும்பத்துல யாருக்கு உருப்படுறதாவே ஐடியா இல்லையா? சரி, நான் வேணா ஒண்ணு கட்டிக்கல. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? நான் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஓடுற வாட்சுக்கு பெரிய முள்ளுக்கு ஒரு சின்ன முள்ளு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கை பூரா ஓடுற நம்மளுக்கு ஒரு தேவைப்படாத? செயலுக்குள்ள என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன? உங்க பேர் என்ன சார்? திகில் பாண்டி. சார், தொழிலதிபர் சூரிய பிரகாஷ் மச்சான் தானே நீங்க? ஆமா. எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார், நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார், ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்க துடியா துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்குண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்க படுத்திட்டானுங்க.
இந்த கருந்தேலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மட்டும் தானா சார்? நீங்க இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? நோ சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீங்க? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் சொல்லுங்க எல்லாரும். சார் 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 அந்த கவரை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். மைக்கோட கவரு வாய்க்குள்ள இருக்கா? ஆமா சார். இது எப்படி போச்சு உள்ள? என்ன கூத்து பண்றாங்க? விளையாடுனதெல்லாம் போதும், சீக்கிரம் ஹோம்வொர்க் செய்ய ஆரம்பிங்க. ஒரு ஆம்பளை ஒரு வாரம் ஜெயில சீரழிஞ்சு சின்னாபனமாய் கேவலப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு மாமியாக்காரி என்னடா நான் மருமைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம மடக்குன்னு திரும்புறா. உன் தங்கச்சிக்காரி என்னடா நான் கொலகாரனை பார்த்த மாதிரி கொடக்குன்னு திரும்புறா. நீ என்னமோ வெடுக்குன்னு திரும்புற. எப்படி தெரியுது என்னைய பார்த்தா உங்களுக்கு? சும்மா கத்தாதீங்க. ஜெயிலுக்கு போனீங்கல்ல, போன விஷயத்தை வீட்ல சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா என் தம்பி கிட்ட சொல்லி உங்களை ஜாமீன்ல எடுக்க சொல்லிருப்பல்ல. உன் புருஷன் அவ்வளவு கேவலமான வெள்ளடி. எதா இருந்தாலும் தனியா நின்னு பேஸ் பண்ணுவான். எல்லாமே ஒன் மன் ஷோ, தெரிஞ்சுக்க. அப்புறம் எதுக்காக நீங்க வீட்டோட மாப்பிளையா இருக்கீங்க? அத பத்தி பேசாத. எங்க அப்பன் பாட்டையும் பூட்டி அம்புட்டு போல காலங்காலமா வீட்டோட மாப்பிளையா தாண்டி போயிருக்காங்க. அந்த வழியில வந்தவன் தான் இவனு. 3 பிள்ளை பத்ததுக்கு பின்னால அத பத்தி ஆண்டி பேசுற. சரி, அத பத்திலாம் இப்ப பேசல. நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? ஐயோ, அந்த கர்மத்தை கேக்குறாளே. சொல்லுங்கப்பா. பசங்க கேக்குறாங்கல, சொல்லுங்க. சொல்றேன் பக்கியலா. சொல்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரம் மவுண்ட் ரோடு. ஆள் நடமாட்டமே கிடையாது. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு நெருக்கடி. சும்மா உளறாதீங்க. நடந்தது என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அடியே 5-6 நாளா அடக்கி வச்சிருந்த ஒண்ணுக்க அப்படியே ஆயாசமா போலீஸ் ஸ்டேஷன் செவத்துல அடிச்சுட்டடி. ஆமா, அத பாத்துக்கிற ஒரு போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் நாரடிக்கிறேன்னு சொல்லி கைங்களமா பிடிச்சிட்டு போய் ஒரு வாரம் உள்ள வச்சு பிதிக்கிட்டாங்க. இந்த மாதிரி லட்சுமி, நடந்து போச்சு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சிடப்படாது. ஹலோ தினேஷ், நான் தானே பேசுறேன். எங்க அப்பா ஒண்ணுக்கு போனா தான் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்களா? நம்ம ஸ்கூல் முழுக்க சொல்லிடு, முக்கியமா நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிடு. ஏன்னா அவங்க தான் துருவி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் சூரிய பிரகாஷோட மாமா. மச்சனை பணம் முடிஞ்சோம். என்ன ஒண்ண காத்துருக்கானோ? ஆஹா, வருவம் தெரிஞ்ச தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்கயா. எத்தனை இடர்பாடுகள். ஹலோ சார். நானா? என்னம்மா? நீங்க அமெரிக்க தொழிலதிபர் ஆப்ரகாம் தானே? லண்டன் ஏர்போர்ட்ல நீங்க, நான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் பில் கேட்ஸ், அனில் அம்பானி எல்லாரும் மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தோம். மறந்துட்டீங்களா? இந்த பாரு, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பீலா வர்றதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். இதே வேலையை கொஞ்ச நேரத்துக்கு மேலே என் பொண்டாட்டியை செஞ்சுட்டு விளக்கமா தடி வாங்காத ஒரே வெளியே வந்திருக்கேன். மேற்கொண்டு வேகத்தை கிளப்பி வெறுப்பேத்தாத. உனக்கு என்ன வேணுங்கிறத ஸ்ட்ரைட்டா கேட்டு வாங்கிட்டு போ. சாரி சார், நாங்க இங்க வந்ததே உங்க மச்சான் சூரிய பிரகாஷை மீட் பண்ணதான். அத சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு அமெரிக்கா அம்பானி பிரியாணி நிக்கிட்டு இருக்க. இல்ல சார், அவர் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்காராம். நீங்க நில்லுனா நிப்பாரா, உட்காருனா உட்காருவாரா, குதினா குதிச்சிருவாரா. இந்த பாரு, திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும்? நீ யாருக்கிற முதல்ல சொல்லு. நானா சொல்றேன். நான் பெரிய கோடீஸ்வரி. ஆமா சார், உங்க மச்சானை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா அவரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஐயோ, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேமா? இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஹெல்ப் பீஸ்மா. ஒரு 20 எடு. 20 உண்மையிலே கோடீஸ்வரியா பிச்சைக்காரியா? அத பத்தி நமக்கு கவலை இல்ல. சரி, நான் போய் கேட்டு வந்து எல்லாரையும் கூட்டி போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், திடீர்னு என் குரல் மாதிரியே ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு அலற சத்தம் கேட்கும். அது நான் தான் நினைச்சு நம்பிடக்கூடாது. இமேஜை காப்பாத்துறதுக்காக அவன் என் குரலே கத்துவான். அப்படி கத்துறப்ப கப்புன்னு காதை அடைச்சுக்கணும். காதை திறந்து வச்சுக்கிட்டு யார் எவர்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே? எவ்வளவு மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. போனு சார் ஈவினிங் 6 o'clock. யா பை. என்ன திடீர் நீங்க? நான் ஒன்றும் சும்மா வரல. 4 பொண்ணுகளை கூட்டி வந்திருக்கேன். பார்த்தவொடனே உனக்கு ரொம்ப பிடிக்கும்.
பூராமே ரிச் கேர்ள்ஸ். வாட்? வீட்ல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு கேவலமாவ போயிட்டு நானு. இப்ப என்ன வேணும்? எனக்கு தேவை மரியாதை. என்ன மரியாதை? வந்திருக்க பொண்ணுகிட்ட என் மச்சனை என்ன சொன்னாலும் கேட்பான்னு சொல்லியிருக்கேன். நீ கேட்கலாம் எனக்கு எவ்வளவு லாசம் தெரியுமா உனக்கு? அப்படி போறா இருந்தா எப்படி சும்மா போக முடியும்? எதையாவது கரெக்ட் பண்ணி விடுங்க. இன்னும் இவ்வளவுதானா? அம்மா டேய், இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு. என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க இருந்து வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் ஆட்டைங்கிறது. என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுங்க நான் கூப்பிட்டா. இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு அத நம்ம எல்லாம் ஒளிஞ்சு இருந்து பாக்குறோம். குரு, உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ண ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தா தான் விளம்பரம் பெருசா இருக்கும், வியாபாரம் பெருகும், விருதுகளும் கிடைக்கும். டேய், நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான்டா இருக்கு. ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணு போய் எங்க தேடுறது? அதே குரு, அங்கே எங்கே போய் தேடணும்? பேசாம நம்ம அக்கா குளிக்கிறத படம் எடுத்துற வேண்டியதானே? அக்கா குளிக்கிறதையா? இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குறாடா? எங்க அக்காவை எதுக்கு சொல்றோம்? வேற உங்க பொண்டாட்டியை தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம். ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குருவே. எவ்வளவு நாளா உனக்கு இந்த ஆசை? எவ்வளவு நாளா குரு, உள்ள ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருக்கு. அண்ணே நல்ல சந்தர்ப்பம் எடுங்கண்ணே. டேய், இதுல என்ன குடிச்ச கைண்டா சொல்றீங்களா? சொன்னாங்களா அவசரப்படாதடா. கேட்காம எடுத்தா தானே கிக்கு. ஏமா எவ்வளவு நேரம் அண்ணன் முதுகி எடுத்துக்க பாரு. மூஞ்ச காட்டுமா? ஒரு ஆளுக்கு 5 குத்து தான். நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்து குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்காது. போயா, இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. 400 பேரா? நீ ஏன் கத்துற? பின்ன என்னடா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறைப்பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண் எடுக்கிறதா வழக்கம். டேய், அடியில இல்லடா நல்லடி கல்லடி. என்னைக்குடா முடியுது? ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல. தபால் ஓட்டு வேறயா? பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தண்டி, இதெல்லாம் நம்ம பார்க்காமயே போயிருச்சு. நீதான் கச்சிரு கணபுது, நல்ல கணபுது. டேய், ஆற தேர்ற இல்லனே, எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடுறோம். பூரா பேரும் நான் தானே கண்டுபிடிக்கணும். ஆனா எங்க ஒளிஞ்சுக்கேன் தானே தெரியல. நான் சொல்றேன், என்னைய காட்டி கொடுக்க மாட்டியா? இல்லனே சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. 10 ரூபாயா? எட்னா தானே இருக்கு. சரி கொண்டா, ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும். இந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கான், போய் கப்புன்னு பிடி. இங்கயா? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற. எங்க அம்மா சத்தியமா அங்கதான் ஒளிஞ்சிருக்கான், வேணா போய் பாரு. பண்ணிட்டானுங்களே. யார் நீ? யார் நீயா? நான் யாராண்டா உனக்கு என்னடா? ஓண்ட எதுக்கு சொல்லணும்? கேட்டா சொல்றா. சொல்றப்பா, என் பேரு திகில் பாண்டி. சரி, இங்க எதுக்கு வந்த? இங்கயா என் பிள்ளைய 3 இந்த பள்ளியிடத்துல படிக்குது. அதுல போய் சாப்பாடு கொடுத்துருவான்னு என் பொண்டாட்டி அனுப்பி விட்டாப்பா. அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சாப்பாடு கொடுக்க வந்தா சாப்பாடு மட்டும் தானே கொடுக்கணும்.
அதை விட்டுட்டு சல்லித்தனமா சில்லி வேலையெல்லாம் பாக்குற. என்னப்பா சில்லி வேலை பார்த்தேன் நானு? நீ எதுவுமே பண்ணல. எங்க பசங்க கிட்ட இருந்து 8 நாள் லஞ்சம் வாங்கிட்டு 8 பேரை காட்டி கொடுத்தது நான் மரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என் சூப் தம்பி, இந்த சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்ன இருந்தாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. ஏய், நான் யார் தெரியுமா? யார்ப்பா? ரவுடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டிருக்கே நீ? ஆமா. அவனோட போன புள்ளடா நானு. 30 வருஷமா போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு மறைஞ்சே வாழ்ந்துகிட்டு இருக்கவன் என் அப்பன். அவருக்கு பிறந்த புள்ளைய 3 நிமிஷத்துல காட்டி கொடுத்துட்டியடா. டேய், என்னால தாங்க முடியலையேடா. தம்பி தம்பி, இதெல்லாம் அதிரடி முடிவு. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. உன் வயசுக்குலாம் கட்டி தூக்குறா ராஜா. சொன்னா சின்ன பிள்ளைத்தனமா சின்ன பிள்ளைய சிக்கிட்டேன் சாமி. ஐயா, நான் செஞ்சு தப்போ தப்பா மன்னிச்சுக்கப்பா ஐயா. அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த பியூட்டி டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அட பாவி, நீ வீட்டுக்கு வராத காரணம் பிசினஸ் பண்ற நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ ஃபிகர்னு அலைஞ்சிட்டு இருக்கன்னு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன முழுசா டச் பண்ண முதல் ஆள் நீங்க தான். சாரிங்க, நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க கூடாது. அப்படி ஒரு விஷயத்த நாம 2 பேரும் தனியா இருக்கும்போது பண்ணி இருந்திருக்கணும். நோ சார், நீங்க அங்க வச்சு பண்ணதான் கரெக்ட். உங்க அழகு திமிர பொறுக்க முடியாம தான் ஓவர் எமோஷனல் ஆகி எல்லாம் மீறி நடந்துகிட்டேன். மீறுவ குத்து விளக்கு மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இங்க குல்ஃபியா சாப்பிடுற. ஓகே, பை, டேக் கேர். சார், என்ன சார் இது? இப்பதான் அந்த பக்கம் போனீங்க, அதுக்குள்ள இந்த பக்கத்துல வரீங்க. Dress வேற சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்க கூட சாரி என் கூட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டாத ஒருத்தன் அங்கிருந்து பாத்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் கொஞ்சம் சட்டலா பேசினேன். ஸோ அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர மாதிரி வந்துட்டேன். அட பாவி, நீ அடிக்கடி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறது இந்த மீட்டிங் தானா? இப்ப நான் போறேன்னா அவன் பொண்டாட்டிட்ட ஒரு மீட்டிங். உன்னை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்லவள நீ இங்க வந்துட்ட. இந்த மாதிரி உன் புருஷன் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டு உனக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு கட்ட போறான். இப்பதான் வானம் தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். கல்லை மண்ணை இறக்குறக்குள்ள கையும் களமா அப்படி சிதறேன். ஃபாலோ மீ. அந்த ஃபைனான்ஸ் மேட்டர் பேசி முடிச்சேன். என்ன சார் 5 நிமிஷத்துக்குள்ள திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் நல்ல மேஜிக்கா இருக்கு. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? நான் எப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்? இப்படி ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என் புருஷனுக்கு என்கிட்ட பேசவே நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பார்த்துட்டு போல வெய்யி கொண்டு வந்து பிடிக்கிடுவேன். என்னடா நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கினா, இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுக்கிட்டு கோவமா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. நமிதா, என்ன சார் நீங்க தமாஷா பண்றீங்க? இப்பதான் கோட் சூட்டோட வந்து என்ன திட்டிட்டு போனீங்க. ஷாக் ஆகி உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள Dress மாத்திட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. அவன் மறுபடியும் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நமிதா, அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரே வேலைன்னு டென்ஷன் ஆயிடுச்சா, அதனால எப்படி டென்ஷன் ரிலீவ் பண்றதுன்னு உன்கிட்ட விளையாடுறதுக்காக அப்படி பண்ணு. ஆமா, நிஜமா. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. சாப்பிடு நமிதா. ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல, ஒண்ணுக்கு போணும். போயிட்டு வந்துட்டுமா? அது எல்என்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டர்ம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 மினிட்ஸ்ல Dress சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ 2 மினிட்ஸ்ல Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. So cute. ஏய், த பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல.
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா. புரிஞ்சுதா? அறிவில்ல. அப்ப நடந்ததுதானே இப்ப நடந்திருக்கு. திரும்ப திரும்ப அதே கொண்டு வந்து காட்டுற. என் மேல உயிரே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட எங்களை பிரிக்க பாக்குறியா? இத பார், இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு நாக்கு கடிப்பியா? இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குதிரை. அவளை கேட்டா பூரா டவுட் கிளியர் ஆயி போகும். நில்லுங்கறல்ல. ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. அடிக்கடி Dress மாத்துறாரு, அடிக்கடி பேச்ச மாத்துறாரு. அதத்தான் ஏன் கேக்குறல்ல? தெரியலையே. நீங்க ஒரு மச்சான் தானே? தயவு செஞ்சு இந்த மேட்டரை நீங்க தான் கிளியர் பண்ணணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். இந்த பாரு, உன் ஆசை நிறைவேற்றி வைக்க போறது நானு. இது என் பொண்டாட்டி மேல சொல்றது. அலப்படாத, தைரியமா. அம்மா இல்ல, அலப்படாத. அம்மா, அம்மாடி, அம்மா. பயங்கரமா ஃபீல் பண்றாளே. இவ ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும். செல்லம், நீ எப்படா வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரே அனலா இருக்கு? எது காய்ச்ச கிச்ச அடிக்குதா? எப்படி 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 உனக்கு நான் இருக்க? உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் பொண்டாட்டி மேல சத்தியம். ஐயா, நீ எல்லாரும் என்ன இனிமே உனக்கு பணமும் கிடையாது, சோறும் கிடையாது, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தொல்லை வராகணும்னா அதுக்கு ஒரே வழி உங்க மச்சான் சூரியபிரகாச நாம கொலை பண்ணாதான். எது செஞ்சாலும் என் பேர் வெளியே வராம செய்யடா. என்னடா இது? ரசிச்சு உரியலா? அக்கில வேற காட்டுறா. என்ன நொந்தானே? அட நார பயலுகளா, மயக்க மருந்து வாங்கிட்டு வாங்கினா செண்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? குரு, கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் கலையறீங்க? இப்ப யாரா வெண்ணெய் வச்சிருக்கா? யார் இப்ப நெய் கலைஞ்சா? உதாரணத்துக்கு சொன்னேன். உதாரணம்லாம் கிளிக்க வேணா, நடக்கிறத சொல்லு. பேசாம இந்த தலானையை வச்சு ஒரே அமுக்கு அமைக்கிட்டா? பேசாம அதை செய்ய முதல்ல. கடவுளே, நல்லபடியா நடக்கணும். அட மூஞ்சில வச்சு அமுக்குதுன்னா நெஞ்சில வச்சு அமுக்குற. ஏன் அமுக்க வேண்டியதானே? பண்ணி பண்ணி அமுக்குங்க. நீங்க தான் ராசியான ஆளு. எல்லாத்துலயும் ராசி நான் தான். இது ஒரு சாக்கு உங்களுக்கு. நாரப்படலாம். கிட்டி போட்டானே. காப்பாத்துங்களா, 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 காப்பாத்துங்களா. மேல தூக்குறீங்க. இறக்குடா, இறக்குடா, இறக்குடா. அந்த செண்டை மேல 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 என்ன தூக்குறீங்க? ஐயோ, எல்லாம் குரு, 11:40 ஆகுது. அதுக்கு என்னப்ப? 12 மணிக்கு மேல நான் யமகண்டம். டேய், யமகண்டத்துக்கு இதுக்கு என்ன இருக்கு? குருவே, யமகண்டத்துக்கு மேல கொலை பண்ணாதான் கொலைப்படி யம தர்மம் மேல விழும். நாம எஸ்கேப் ஆகலாம். அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, அது வரைக்கும் என்ன பண்றது? டிவி பார்க்கலாம், சீட்டு விளையாடுவா. இல்லைன்னா எதிரில் பிராந்தி கிடக்கு, அங்க போய் ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டுடலாம். ஏண்டா டேய், கொலை செய்ய வந்தமா இல்ல கொடைக்கானல் டூர் வந்தமாடா? கிறுக்கு பயிலா. இந்த பார், எல்லாரும் அங்க போய் உட்காருங்க. 12:05 ஆனவன கூப்பிடுவேன். குபுக்குன்னு வந்து சோழி அமைச்சு, புரியுதா?